என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு உங்கள் சார்பில், உங்கள் குடும்ப சார்பில் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று இனிய காலை வணக்கத்துடன் இறையை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். சகசாமத்தின் தொடர்ச்சியாக அசங்கேயோ பிரமேயாத்மா, அசங்கேயோ பிரமேயாத்மா, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட கிருஷ் சுசிகி, விசிட்ட சிட்ட கிருஷ் சுசிகி, விசிட்ட சிட்ட கிருஷ் சுசிகி, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக, சித்தித சித்தி சாதனக, சித்தித சித்தி சாதனக, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதன, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக, அசங்கேயோ பிரமேயாத்மா, விசிட்ட சிட்ட சுசிகி, சித்தார்த்த சித்த சங்கல்ப, சித்தித சித்தி சாதனக. முதல்ல மாதிரியே இந்த 4 லைனில் 3 வாட்டி படிச்சுட்டு அடுத்து முதல்லேருந்து நீ சொல்லிக்கிட்டோன்னு படிங்கோ. படிச்சுன்னு வர உங்களை அறியாத நல்ல மாற்றங்கள் குடும்பத்தில், சரீரத்தில் நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் வரவே வராது. இது பலர் அறிந்த, உணர்ந்த, உணரப்பட்ட உண்மை. ஏன்னா தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவரில் சிந்தித்தல் தாமே என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவாகவும் திருவாகவும் திகழ்ந்து விளங்குகிறான் ஸ்ரீகிருஷ்ணன். ஏன்னா முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும். சில பேர் தனிமையாக இருக்குமே, நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு உடம்புன்னு வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய இயலாமையை குறிக்கிறது. தனிமையை இனிமை, அதுவே வலிமை. தனிமையாக வாழறது ஒரு தவ வாழ்க்கை. அதான் தனிமை இனிமை, அதுவே வலிமை இல்லை, தவ வலிமை என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக இருந்து யாரோடையும் பேச வேண்டாம், வீண் வம்பு இல்லை, தேவையில்லாத வார்த்தை இல்லை, தேவையில்லாத ஒருத்தரை பற்றி பேச வேண்டாம், தேவையில்லாத பற்றி பேசி அது மூலம் அவளே பாவத்தை நம்ம சம்பாதிச்சிக்க வேண்டாம். இப்படி நிறைய இருக்குது. தனிமையாக இருந்துச்சே மனம் ஒரு அமைதியாக இருக்கும், தேவையில்லாத எண்ணங்கள் வராது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆத்ம பலம், தெய்வ பலம் வரைச்சே. சரீர பலம் சைன்ய பலம். சைன்ய பலம்னா எப்படி ராமனுக்கு ஹனுமன் இருந்தானோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பலம், அதிபலம் கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது தனிமை. அதனால் தனிமையாக இருக்கும், என்னவாகும் ஏதுவாகும். ஏன்னா பிறக்கதே யாரை நம்பி யாருக்கேன்னு யார்கிட்டும் சொல்லின்னு பிறக்கலை, அழுதுண்டே பிறந்தோம். போகிறச்சே யார்கிட்டையும் ஒரு சனம் கூட போகிறேன் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் யாரும் கூட வரல, யாரும் கூட போகிறதில்ல. இதுதான் வாழ்க்கையோட சாராம்சமே. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுக்காம நம்மளே வச்சுருந்தா அது திருடனுக்கு சமானம். முதல்ல நம்பிக்கை பிரதானம். நம்பிக்கையின் மூலம் தான் வாழ்க்கை வாழ்வதற்கும் வாழ்வாதாரம் ஏற்பட்டு இருக்கும். நம்பிக்கை வளர்த்துக்கிற அளவுக்கு ஒன்று நீ வளர்த்துக்கோ. முதல்ல இருக்கிற
குறை சொல்கிறத விட நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, அதனால் நம்ம அவளை நம்ம அவளை அப்படி பார்க்குறோன்ற எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கோ. தவறு நம்மக்கிட்ட இருக்குது, நம்முடைய பார்வையில் இருக்குது, நம்முடைய செயலில் இருக்குது, நம்முடைய செயல்பாட்டில் இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுன்றதை உணர்ந்து பார்த்து செயல்பட்டினாலே இன்னொருத்தர் குற்றவாளியாக சொல்ல மாட்டோம், குற்றவாளி நினைக்க மாட்டோம், குற்றவாளியை பார்க்க மாட்டோம். புரிந்து கொள்வோம், புரிந்து நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல மலைமேல் மங்காச ஐயப்ப சுவாமி பிரார்த்திப்போம். தனிமையை, இனிமை, வலிமை, அதுவே தவ வலிமை என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.